ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. தமிழ் பிரதேச செயலகம் ஒன்று உருவாவதற்கு தாங்கள் தடையாக இருக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த நிலத்தொடர்பற்ற தங்களுடைய பிரச்சனையை தீர்க்காமல் அதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அதாவது எல்லை பிரச்சனை அதை நாங்கள் பேசி தீர்ப்போம் என்று சொல்லிடுறோம். ஆகவே இது பொறுப்போடு இரு தரத்தினரும் அமர்ந்திருந்து பேசி தீர்த்து முன்னேற வேண்டிய விடயம் செய்ய வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இருந்திருக்கவில்லை. ஆனால் அப்படியாக தீர்ந்து விடுமோ என்று அஞ்சின சிலர் இடையிலே புகுந்து உருவாக்கின ஒரு குழப்பமாகத்தான் நான் இதனை பார்க்கிறேன். ஆனால் இந்த சம்பவம் நடந்ததும் ஓரளவுக்கு நல்லது. ஏனென்றால் இதன் பின்னணியிலே யார் இருந்தார்கள், எப்படியாக இது நடத்தப்பட்டது என்ற விடயங்கள் எல்லாம் இப்பொழுது வெளிக்கு வந்திருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை நம்பி தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். அடுத்த ஒரு ஜனாதிபதி தேர்தல், அடுத்த ஒரு பொது தேர்தல் வரப்போகின்றது. ஆகவே தமிழ் மக்களிடம் நீங்கள் செல்வதற்கான நீங்கள் சொல்லிய விடயங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய நிலை இருக்கின்றது. ஆகவே இந்த 4.5 வருட காலம் ஒரு தமிழ் பிரதேச செயலகம் தமிழ் மக்களுடைய ஒரு சிறிய கோரிக்கை, அவருடைய அரசியல் தீர்வு, அவர்களுடைய அரசியல் கைதிகள் விடுதலை, நில விடுதலை, காணாமல் போன விவகாரங்கள் பட்டியல் இருக்கின்றது. இந்த சிறிய விடயத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தீர்த்து வைக்கவில்லை. இல்லை, சிறிய விடயம் என்று சொன்னாலும் 93ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்க வேண்டும். ஆனபடினால அதனை இப்பொழுதுதான் நாங்கள் தீர்ப்பதற்கான ஒரு வழிமுறையையும் இணங்கி இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையிலே முஸ்லீம் மக்களோடு இருக்கிற இப்படியான பிரச்சனைகள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. கல்முனை விவகாரம் ஒரு சிறிய விவகாரம் என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஓரளவிலே அது சிறிய விவகாரமாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்குற போது, விசேடமாக தமிழ் முஸ்லீம் உறவை பார்க்கிற போது அது மிகவும் கவனமாக கையாளப்பட வேண்டிய ஒரு விடயம். அப்படியாகத்தான் நாங்கள் கையாண்டிருக்கிறோம். நாங்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அவர்கள் மீது வசைபாடி இதனை நாங்கள் கையாளவில்லை. சில தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் இயலாமையினாலே செய்ய முடியாமல் போய்விட்டது என்ற ஆதங்கத்தினாலே பேசியிருக்கக்கூடும். ஆனால் நீங்கள் தலைமைத்துவத்தை பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த விடயத்தை கையாளுகிற போது கூட முஸ்லீம் தரப்பிலே குறை கண்டுபிடித்து ஆக்ரோஷமாக செயற்படவில்லை. அதற்கு இதுதான் காரணம். பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் என்னிடம் ஒரு கேள்வி எழுகிறது. நீங்கள் உண்மையில் இந்த நாடு எதிர்பார்க்கிற ஒரு சகவாழ்வை, ஒரு நல்லிணக்கத்தை, அதுவும் சிறுபான்மை சமூகங்களுக்கு இடையில் இருக்க வேண்டிய ஒற்றுமையை திடமாக வலியுறுத்துகிறீர்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு கட்டத்திலும் உங்களுடைய வாக்குகள் பறிபோனாலும் பரவாயில்லை, யதார்த்தத்தை பேச வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் இருக்கிற இதே நிலைப்பாட்டில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைமையும் அதனோடு இணைந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? முஸ்லிம் அரசியல் தலைமைகளும் உங்களுடைய கருத்துக்கு ஒத்திசைவாக இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்களா? அப்படியாக தெரியவில்லை. அவர்கள் முரண்பட்ட போக்கு, அதாவது நீங்கள் காட்டுகின்ற அளவுக்கு அவர்களிடத்திலிருந்து அதே விதமான அணுகுமுறையை நாங்கள் காணவில்லை. எந்த இடத்தில் அவர்கள் பிரச்சனைக்குரியவர்களாக தெரிகிறார்கள்? தாங்கள் தேர்தல்களிலே வெல்ல வேண்டும், அதற்கு மாறாக எந்த விடயத்தையும் அவர்கள் செய்வதற்கு தயாரில்லை. விட்டு கொடுப்பு என்று வருகிற போது எங்களிடத்திலே விட்டு கொடுப்பை எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் பக்கத்தில் இருந்து விட்டு கொடுப்பு என்று நான் பார்த்த அளவுக்கு எதுவும் கிடையாது. இந்த கல்முனை விவகாரத்திலும் நீங்கள் இதுவரையும் நடத்திய பேச்சுவார்த்தைகளிலும் இதனை சில விடயங்களில் இணக்கப்பாட்டுக்கு வந்ததாக கூறுகிறீர்கள். அதிலும் சில நிபந்தனைகளோடு அவர்களுடைய சில வேண்டுகோளின் அடிப்படையில் அவர்கள் இது செய்யப்படத்தான் வேணும், அதில் நியாயம் இருக்கிறது என்று தனிப்பட்ட ரீதியில் எங்களோடு இணங்குகிறார்கள். ஆனால் பகிரங்கமாக அதனை இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. எங்களோடு இணங்கி இருக்கிறதை நான் இப்பொழுது பகிரங்கமாக சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் என்றால் அதான் உண்மை. என்னுடைய வீட்டிலே வைத்து ஹரிஸ் எம்பி, இது நியாயமானது, நீங்கள் கேட்குறது நியாயமானது தான், இதை நாங்கள் தடுக்கக்கூடாது என்றெல்லாம் உண்ணாவிரத போராட்டத்துக்கு பிறகான அவர்களுடைய ஊடகங்கள் மத்தியில் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களிலும் அந்த விடயத்தை முன்னிலைப்படுத்தியிருந்தார்கள். உண்மையில் பாராளுமன்றத்திலும் ஹரிஸ் எம்பியினால் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அவர்களும் இந்த தமிழர்களுக்கென்று கிடைக்கின்ற இந்த அதிகாரத்தினை தாங்கள் தடுக்க முற்படவில்லை. ஆனால் அதை சொல்லியிருக்கிறார்கள். கடைசியாக பாராளுமன்றத்திலே ஸ்ரீதரன் எம்பிக்கும் ஹரிஸ் எம்பிக்கும் இடையிலே நடந்த ஒரு உரையாடலில் நான் அவதானித்தேன். இருவரும் பொறுமையோடு விடயங்களை பகிரங்கமாக கூட பேசியிருந்தார்கள். அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்.
என்றால் முரண்பாடு இல்லாமல் இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. முரண்பாடுகள் இருக்கும். ஆனால் அதை தீர்த்து கொள்ளுகிற அணுகுமுறையிலே தான் அனைத்தும் தங்கி இருக்கிறது. இரண்டு தரப்பிலுமே நீங்கள் குறிப்பிட்டது போல தேர்தலை நோக்கி மக்களை இலகுவாக உணர்ச்சி வசப்படுத்தக்கூடிய ஆக்ரோஷமான கோஷங்களை முன்வைக்க தொடங்கி இருக்கின்றார்கள். இப்போது இந்த கல்முனை பிரதேச விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் போராட முனைந்திருந்தது சிங்கள தரப்பு. தேரரோடு இணைந்து தமிழ் தரப்பு அந்த இடத்துக்கு வந்திருக்கின்றது. ஆகவே தமிழ் தரப்பு மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது, இந்த சந்தர்ப்பம் இதற்கு பொருத்தமானதை இல்லை என்று. அது தமிழ் தரப்புன்னு நீங்கள் சொன்னாலும் அவர்கள் தமிழர்களாக இருந்தாலும் அது தமிழர்களாலே தமிழ் மக்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தரப்பு அல்ல. அது தொடர்ச்சியாக தமிழ் மக்களாலே நிராகரிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு கேடு விளைவிக்கிற சில தமிழர்கள் தான் அப்படியான ஒரு அணுகுமுறையை கையாண்டிருக்கிறார்கள்.